ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டா எல்லாமே செடி செடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். இது என்ன அப்படின்னா போரான். நீங்கள் போரான் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். இதில் என்னென்ன இலைகள்லாம் வந்து நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா எருக்கன் இலை, வேப்ப இலை அண்டு முசுமுசுக்கை, ஆவாரம்பூ. இப்போதைக்கு இது எல்லாமே நம்ம இதில் போட்டிருக்கோம். இது என்ன செய்யும் அப்படின்னா மெயினாக வந்து பூச்சி விரட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் தோட்டம் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூச்சிகள் தான். பூச்சிகள் வந்து எப்படி ஒரு செடியை பயங்கரமாக நாசப்படுத்துது அப்படிங்கிறத இப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் இது நல்ல ஒரு தளர்ச்சியான செடியாக அதை நம்ம பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பூச்சி வந்து எப்படி கடிச்சிருக்கு மட்டும் பாருங்க. இதை பார்த்தா தெரியும் பூச்சி வந்து எவ்வளோ. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம அதுலேருந்து எடுத்த போறோம் இங்கே வச்சிருக்கிறோம். இதில் வந்து பார்த்தோன்னா சம அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணீர் 4 லிட்டர் 5 லிட்டர் இருக்கு அப்படின்னா சம அளவு எகைன் ஒரு 5 லிட்டர் வந்து நம்ம தண்ணீர் அதில் சேர்த்துடணும். ஏன்னா செடிகளுக்கும் வந்து தாங்கும் திறன் எவ்வளோ இருக்கோ அவ்வளோதான் நம்ம அதுக்கு வந்து பவர்ஃபுல்லாக நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். போரான் வந்து லிட்டில் பிட் பவர்ஃபுல் தான். அதில் தலைச்சத்து எல்லாமே இருக்கு. மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா போரானோட பொறுத்த வரைக்கும் அதோட தன்மைன்னு பார்த்தோம்னா தலைச்சத்து. அதுக்கு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ இந்த செடிகளில் அப்படியே நம்ம நல்லா தெளிச்சு விடணும். வேறு பகுதியிலையும் விடலாம். இந்த மாதிரி நல்லா தெளிச்சு விட்டுறணும். இப்படி தெளிக்கும் போதே பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பூச்சிகள் அங்கேருந்து ஓடுறதை நம்ம பார்க்க முடியும். வேறு பகுதியிலையும் நல்லாவே நீங்கள் இதை வந்து இந்த சத்தை வந்து கொடுக்கலாம். போரான் சத்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா தலைச்சத்து தான். நல்லா தளர்ச்சியாக வளரக்கூடிய தன்மையை நம்ம அதிகப்படுத்துகிறோம். இப்போ நம்ம தண்ணீர் இறைச்சி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய சுண்டைக்காய் வந்து இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்டிங் பண்ணலாம் அப்படின்றது தான் பிளானு. சுண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்கக்கூடியது. ஹெச்பி லெவல் ஜாஸ்தியாக இருக்குது. டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா டெய்லி சாப்பிட முடியாது, பட் வீக்லி 2 நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்ல சத்துக்கள் இதில் அதிகமாகவே இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டிலையும் வந்து நிறையா காய்கறிகளை வச்சு உங்களால் வளர்க்க முடியும். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய், மஞ்சள் அண்ட் கீரை அது எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். இங்கே இருக்கிற தொட்டி இது வந்து பார்த்தோம் அப்படின்னா காய்கறி கழிவுகள், கீரை கழிவுகள் அதை உள்ளே போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மண்புழு உரமாக மாறிடும். உள்ளே இருக்கிறது எல்லாமே காய்கறி கழிவுகள் தான். டெய்லி நம்ம சமையலுக்காக வெட்டும்போது அதில் மீதப்படுற வேஸ்ட் ஆகிற காய்கறிகளை அதில் போட்டு வச்சிடணும். அண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா இப்போ பாருங்கள் அந்த குளவின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம இதில் கூடு கட்டியிருக்கு. நம்ம அதை எந்த டிஸ்டர்பும் பண்ணுறதில்ல. அதுவும் நம்மளை எதுவுமே செங்குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல, அதுவும் நம்மளை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. அது மூலமாகவும் மகரந்த சேர்க்கை ஏற்படும். பட் ஆனால் இது கடிச்சிச்சின்னா பயங்கரமாக வலிக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா குருவி, இந்த மாதிரி வந்து செங்குளவி, அதுக்கப்புறமா வந்து தேனீக்கள் இதெல்லாமே வந்து அடையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் ஒரு ரோஸ் செடி வச்சுருந்தோம். அது இப்போ தான் ஒரே ஒரு பூ பூத்துருக்கு. பூக்கள் வந்து தோட்டத்தில் கம்பல்சரி இருக்கணும். அப்போ தான் மகரந்த சேர்க்கை வந்து கண்டிப்பாக நடக்கும்.
அண்டு காய்கள் வந்து அப்போ தான் காய்க்கும். இது கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. அது ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பட் அது என்ன சொன்னாங்கன்னா, வாஸ்துப்படி வைக்கணும், அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொன்னாங்க. அதனால் எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் திணறி போய் அப்படியே வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு இடத்துல வச்சுருவேன். ஸோ நம்ம வீட்டு மாதுளம் மரத்தில் ஒரே ஒரு மாதுளம் பழம் மட்டும் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஒன்றே ஒன்று காய்ச்சிருக்கு. இனி ஃபர்தராக அது நல்லா காய்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்டு தோட்டத்துக்கு உள்ளே ஹார்வெஸ்டிங் பண்ணோம் சுண்டக்காய். இப்போ தோட்டத்துக்கு வெளியில் கொஞ்சம் இடம் இருக்குது. அங்கேயும் வந்து ஒரு சுண்டக்காய் செடி இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடியதை வீக்லி ட்வைஸ் நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் நம்ம பறித்து முடிச்சாச்சு. 2 செடியிலையும் ஒரு 1/2 kgக்கும் மேலேயே நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதை நம்ம வத்தல் போடலாம், இல்லைனா வந்து எப்படி வேணாலும் நமக்கு பிடிக்குமோ அது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். பட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம் அப்படின்றது கொஞ்சம் பெருகும். ஸோ 2 செடியில் இவ்வளவு நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும், ஹார்வெஸ்டிங் பண்ண முடியும் அப்படின்னா 10 செடி வச்சா எவ்வளோ வரும் அப்படின்றத பாருங்கள். இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் வரும். இதை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லைனா வெளியில் வச்சும் நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதை சேர்த்துக்கணும் உணவில் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை NK from NK Tamil 360.